வீடியோவில் ஒரு க்ளீனிங் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெகுலராக நான் வந்து ஈவினிங்கில் வாக்கிங் போவேன். ஸோ அந்த வாக்கிங்கும் நான் போய் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேகமாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ 4 o'clock வந்து நான் கொஞ்சமாக வந்து காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்கும் சம்டைம்ஸ், அதனால் வந்து காஃபி குடிக்கிறேன். அடிக்கடி குடிக்க மாட்டேன். ஸோ காஃபி குடித்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எனக்கும் பிடிச்சதை சாப்பிட்டு செஞ்சோம்னா நம்ம வேலையை ரசித்து செய்யலாம், டயர்ட்னஸ் தெரியாது. அதனால் வந்து கொஞ்சமாக மில்க் வச்சுருக்கேன், அதில் காஃபி போட்டு குடிச்சிட்டு என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சில நேரத்தில் நம்ம வந்து வேலையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா எதுவுமே சாப்பிட குடிக்கலாம் பிடிக்காது. வேலையை முடிச்சுட்டு வரலான்னு நினைப்போம். ஆனால் வேலையில் போய் இறங்கின உடனே நம்மளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிரும், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும், அந்தளவுக்கு ரொம்ப ஷிவரிங் ஆயிரும். ஸோ ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போய் வேலை பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எங்கே நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் வீட்டோட போர்ட்டிக்கோ. இது வந்து நாங்கள் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் ட்ரைனேஜ் ஒர்க் நடக்கிறதுனால இந்த பூச்செடியெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது கூட வந்து நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. நிறைய என்ன திங்ஸ் இல்லை இருக்குமோ வீட்டில் எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து அன்யூஸ்டு திங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த காரோட டூல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வீட்டோட பேக் சைடில் இருந்துச்சு. அங்கே வந்து ஒர்க் நடக்கிறதுனால எல்லாமே வந்து இங்கே எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்ணியாச்சு. அதனால் இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒர்க் முடிஞ்ச உடனே நம்ம க்ளீன் பண்ணியிருக்கலாம். பட் வீட்டுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே இந்த மாதிரி கசகசன்னு வச்சுக்கவே கூடாது. வீடு வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னா நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் இல்லையா? அதனால் வந்து இன்றைக்கே இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இப்போ இந்த விண்டோ மேலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பை இருக்குங்க. தேவையில்லாத பொருள், தேவையான பொருள் என்னென்னமோ இருக்குது. அதில் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் நான் வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். மீதி எல்லாத்தையும் வந்து தூக்கி போடுறதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அண்ட் அந்த விண்டோவுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து அந்த சிமெண்ட் மூட்டை ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் அப்படியே வச்சுட்டேன். அதை வந்து சுத்தமாக மூவ் பண்ணவே முடியல. நான் வெயிட்லாம் கூட நான் தூக்குவேன். எனக்கு வந்து சி செக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுனாலும் அந்த டைமில் நான் சி செக்ஷன் பண்ண டைமில் கூட நான் வெயிட் தூக்குறதுக்கெலாம் நான் வந்து யோசிக்க மாட்டேன். ஒரு தைரியம் மனசுக்குள்ளே, அதனால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சிமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் நான் தூக்கலை. அதுவும் இப்போ வந்து மழை சீசனாக இருக்கவே வேறு எங்கேயாவது வச்சு ஏதாவது ஈரமாயிரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேயே வச்சுட்டேன். இந்த விண்டோஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அதனால் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் கொஞ்சம் நான் தொடச்சிட்டு மீதி எல்லாத்தையும் நான் சுத்தப்படுத்தணும். இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முக்கியமான செடி தான் இங்கே இருக்குது. அதாவது மணி பிளான்ட் இருக்குது, அப்புறமா வந்து வெத்தலை கொடி ஒன்று போட்டிருக்கோம். இது ரெண்டுமே வந்து வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருதாணி செடி வந்து வீட்டுக்கு வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வந்து கேட்டுக்கிட்ட அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம். மருதாணி செடி எப்போவுமே வந்து நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வைக்கலாம். உங்கள் வீட்டில் இல்லைன்னா வாசப்படியில் வைக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வரதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து மருதாணி செடி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதை வைங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மருதாணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பசங்க விளையாடுற நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. பேட், பால், அப்புறமா அந்த ஸ்கேட்டிங் ஷூ எல்லாம் அது வேறு ஒன்று உடஞ்சிருக்கு. யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது எப்படி உடஞ்சது தெரியக்கூடாது நாங்கள் வச்சுருக்காங்களான்னு தெரியல. சரியான டஸ்ட்டுங்க, செம்ம டஸ்ட்டாக இருக்குது. எனக்கு க்ளீன் பண்ணவே முடியல. எனக்கு கொஞ்சம் வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது. இந்த டஸ்ட் ஏதாவது பட்டால் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெட்டேக் வர மாதிரி ஆரம்பிச்சிரும். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து அந்த ஒரு ஸ்கார்ஃப் ஏதாவது கட்டிக்கிட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். பட் வீடியோக்கு வந்து ஸ்கார்ஃப் கட்டினா கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்கார்ஃப் எதுவுமே கட்டாமல் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, செம்ம டஸ்ட் எனக்கு. கொஞ்சம் வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது. சரி ஃபேன் போட்டேன். ஃபேன் போட்டாலும் வந்து டஸ்ட் ரொம்ப பறக்குது. அதனால ஃபேனையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ இந்த லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போது சேஞ்ச் பண்ண லைட்ஸ் தான். அதை வந்து கீழே போட்டுருணும், போடாமல் அப்படியே இந்த ஓரத்தில் வச்சிட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து போட சொல்லிவிட்டு
அதை எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒர்க் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹரிபரியில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்பவும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும்னு நினச்சி முக்கியமானதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறமா போய் தேடினாலும் அது கிடைக்காது. அதனால் அப்படியே வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு எது தேவையோ அதை வந்து எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து வாக்கிங் வேறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஒர்க்கே முடிஞ்சோடனே எனக்கு ரொம்ப டயர்டாயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து வாக்கிங் விடவே கூடாதுங்க. வாக்கிங் அப்படிங்கிறது எல்லா ஏஜ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. வாக்கிங் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அப்பா கூட இந்த ஏஜ்லேயும் கூட பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 4 o'clock வந்து வாக்கிங் போயிடுவாங்க. காலையில் எந்திரிக்கணும், காலையில் வாக்கிங் போகணும், சாமி கும்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்பா தான் வந்து எனக்கு எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் லேட்டாக எந்திரிச்சா கூட விட மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம காலையில் எந்திரிக்கணும் பார்த்திங்களா, அந்த காலையில் எந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோமோ, வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு நினச்சாலும் நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கடவுளோட அருள் வேணும். இதெல்லாம் கிடைக்கணுன்னா காலையில் எந்திரிக்கணுங்க. அதனால் வந்து அப்பா வந்து காலையில் எந்திரிக்க சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நிறைய இந்த காரோட டூல்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தேவைப்படும். அதனால் வந்து நான் எடுத்து தூக்கி போடல, இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். அது மேலே தான் வந்து நான் அந்த கோலமாவு கூட வச்சுருப்பேன். கோலமாவு பார்த்திங்கன்னா இந்த கலராக இருக்குது பார்த்திங்களா, அந்த கலர் பொடி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி இது மேலே தான் நான் வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய இந்த ரங்கோலி வீடியோஸ் போட்டேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ரங்கோலிக்காக நான் வந்து நிறைய கலர் வந்து வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் அது. ஆனால் இப்போ வந்து நான் ரங்கோலி வீடியோ வந்து போடுறதில்ல. என்னென்னா அது வந்து நிறைய வந்து நார்த்தில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறாங்க பீப்புள். இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த ரங்கோலி வீடியோஸ் வந்து இப்போ போடுறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் எப்போது வீட்டில் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால், ஏதாவது ஒரு அக்கேஷன்னா வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் அதை வச்சுருக்கேன். மற்றபடி டெய்லி யூஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கோலமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, அதுவும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய தேவையான பொருள் அப்படிங்கிறத விட தேவையில்லாதது தான் நிறையவே இருக்குங்க. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ எடுத்து வேறு இடத்துல வந்து வைக்க முடியல. இப்போதைக்கு இங்கே தான் வைக்க முடியும். அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா இது எல்லாமே வந்து அவங்கவுங்க பிளேஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மூட்டை வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சேர் வந்து யாராவது வந்தால் உட்காரதுக்காக இது இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டேன். நான் வச்சுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கழுவி விட்டேன். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன், நான் வந்து ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணவே மறந்துட்டேங்க. ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன் நான். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பண்ணி காமிக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் வாஷ் பண்ணுறது மட்டும் நான் வந்து ரெக்கார்ட் பட்டன் அமுக்காமல் விட்டுட்டேன். நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. நிறைய தடவை எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல, என்னோடய கேர்லெஸ்னஸ் தான் இது கண்டிப்பாக. நல்ல வேளை நான் வந்து க்ளீன் பண்ணதாவது நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அதை அப்படியே மறந்துட்டேன் நான். ஸோ நீங்கள் கூட வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா 1க்கு 2 வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க. நம்ம தனியாக இருந்து நம்ம ஷூட் பண்ணும்போது யாரும் அதை சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஒரு பூச்சி மருந்து ஒன்று இருக்குது செடி வளர்கிறதுக்கு. அதை வந்து நான் போடுவேன் எப்பவுமே. போட்டால் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நம்பவே முடியாது. ஒரு காஞ்சி போன செடியாக இருந்தால் கூட அப்படி வந்து பச்சை பசேல்னு பசுமையாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். நல்லா நிறைய பூ பூக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து அந்த செடியில் வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஒரு வாட்டி நான் பெருக்கிட்டேன்னா நிறைய எவ்வளோ மண் வருது பார்த்தீங்களா. ஏன்னா ரோட்டில் வந்து அவ்வளோ டஸ்ட்டிங்க. நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் வேலையை. அதுவும் இங்கே வேலை பார்க்குறதுனால அந்த சிமெண்ட் அந்த மண் எல்லாமே வந்து நிறைய சேர்ந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே முடிஞ்சாச்சு.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பிஃபோர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப குப்பையாக இருந்தது. இப்போ வந்து நான் ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ராப்பராக வந்து எப்படி க்ளீன் பண்ணி எப்படி இருக்குமோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சோடனே காமிக்கிறேன். இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ஆஃப்டர் நான் எடுத்தது. ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதில் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் வந்து ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து நான் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்களும் வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வாக்கிங் கிளம்ப போகிறேங்க. நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே இந்த ஒர்க் இன்றைக்கி முடிஞ்சு கரெக்டாக டைமும் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டேன், பார்க் வந்துட்டேன். நான் வாக்கிங் வந்து என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 கிலோமீட்டர்ஸாவது நம்ம நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் நடந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப வயசானவங்கள்லாம் வந்து வாக் பண்ணுறாங்க. நம்ம வந்து நடக்கிறதுக்கு என்ன கஷ்டம், நம்ம நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு நம்மளுக்கு. இப்போ லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த டம்மி தான் வந்து பெரிய பிரச்சனையே. தொப்பை விழுந்துருது, ரொம்ப பெரிய பெரிய வயிறாக இருக்கிறதுனால நிறைய நம்ம ஆசைப்படுற மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது. நம்ம வந்து வெறும் ஒர்க் அவுட் கூட பண்ண வேணாம், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதே மாதிரி வாக்கிங் மட்டும் போனாவே போதும், நம்மளோட உடம்பை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வயிறுலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இதனால் வந்து அசிடிட்டி ப்ராப்ளம்னாலே நிறைய பேருக்கு வந்து வயிற்றில் பிரச்சனை எல்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் நடந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வெட் ஆகிற அளவுக்கு நம்ம நடந்தோன்னா நம்மளுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாக்கிங் போகும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு பாட்டு கேட்டே நடந்தோன்னா நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரியவே தெரியாது. நல்ல ஃபாஸ்ட்டு சாங் ஏதாவது கேட்டு நடந்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.